பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். திருநெல்வேலி ஜங்ஷனுக்குள்ள வந்தாச்சு. போகிறோம் திருச்செந்தூர். ட்ரெயின் இல்லை, ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறோம். வந்தால் உள்ளே போகிறோம். பிளாட்ஃபார்ம் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு ஆனால் எந்த பிளாட்ஃபார்ம் தெரியல, வெயிட் பண்ண சொன்னாங்க. வந்தால் தான் தெரியும். வந்துட்டு நான் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 3க்கு வர சொல்லிட்டாங்க. ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 3 வருதாம்மா. போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு போய் நிற்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த படி ஏறவே முடியல. இப்போ வந்தாச்சு. எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்? 11:25 வருங்கம்மா ட்ரெயின். அண்ட் தென் வெயிட் பண்ணி ட்ரெயின் ஏற போகிறோம். பாருங்க போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்ம் 3க்கு போயிட்டு இதான் லிஃப்ட்டில் போக போகிறோம். லிஃப்ட்டில் போக போகிறோம். பாருங்க பாருங்க அவன் திறக்கிறான் பாருங்க. சார் வரீங்களா? லெஃப்ட் ஒர்க் ஆயிடுச்சு. போகுண்டா பாடி இறங்குதுடா. லெஃப்ட் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்டில் போகிறோம். வந்தாச்சு. நாங்கள் போய் உட்காந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயினு வரல. டைமாக வந்தேன்னு வரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். கோயிலுக்கு வெயிட் பண்ணிகிட்டே வரோம். நீ காலேஜ் இருக்குது, காலேஜ் லீவ் போட்டுமே நாங்கள் திருச்செந்தூர் போகிறேன். தெரியல என்னன்னு தெரியல. பையனுக்கு பக்தி வந்துடுச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணி ஹாஸ்டலில் வாட திருச்செந்தூர் போகிறான்னு சொன்னான். அதான் நீ திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். என்னன்னு தெரில, பையனுக்கு பக்தி. திருச்செந்தூர் போகிறோம். போயிட்டு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ட்ரெயின் வச்சு பையன் வந்துச்சு. இப்போ வேற போகிறோம். எது நம்மளுக்கு இப்போ ட்ரெயின் ஏறுறோம். எது இது இருக்குன்னு இல்லை, எல்லாமே ஆர்டினரி தானே. ஆர்டினரி தான் போட்டுருந்துச்சு. தெரியல கேட்கலாமா? சீட்டு பார்த்து ஏறிக்கலாம்டா. சீட்டு இருக்கிறத பார்த்து ஏறிக்கலாம். செகண்ட் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே. செகண்ட் கிளாஸ் உள்ள வர முடியுமாடா? வர முடியாதா? காலேஜில் இருக்கு. ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சு. ட்ரெயின் வந்தாச்சு. சீட்டு காலியாக தான் இருக்கு. ட்ரெயின் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் இருக்கு, சார்ஜ் போட்டுக்கலாம். அதில் எடுத்துருவாங்க நினைக்கிறேன். எல்லா சீட்டும் ஃப்ரீயாக தான் இருக்கு. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம். முத முறையா மத்து ஒன்று கொடுத்துருக்காங்க.
இது எதுக்குடா நான் சொல்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கு, இதில் தலை சீவில இருக்க முடியலாம். ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, இதில் வந்து தண்ணி நம்மளே எடுத்துருக்கு. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃப்ளஷ், நார்மல் ஃப்ளஷ். நம்ம வந்து இதுக்கான அது போல இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் ஃப்ளஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டன்ட் ஃப்ளஷ். இங்கே அழுத்தணும்னா இங்கே வரும் கண்டி. பரவாயில்ல மக்களே, நம்ம கொடுத்த 20 rupeesக்கு ஒருத்தான ட்ரெயினில் தான் வந்திருக்கோம். இப்போ வெளியே பாருங்க, சூப்பராக காத்தடிக்குது. நான் அண்டே ஸ்டாப் போனால் திருச்செந்தூர் வந்தெல்லாம் வந்து பார்த்துட்டு எதுக்கு இத்தனை ஸ்டாப் நிறுத்துறாங்கன்னு தெரியல. இங்க பின்னாடி பாருங்க, பாடி பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. அதே ஸ்டாப் தான் திருச்செந்தூரே வந்துடலாம். ஓ கிராசிங்கா, என்னமா கிராசிங் காண்டி போட்டிருக்காங்களா? கிராசிங்கா? ட்ரெயின் கிராஸ் ஆக போதும் போட்டிருக்காங்க, நிறுத்தி போட்டிருக்காங்க மக்களே. 1.5 மணி நேரத்துக்கு எத்தனை ஸ்டாப் நின்று போடுறாங்க. நான் 5ஆவது ஸ்டாப் 6ஆவது ஸ்டாப்பா தெரியல, நின்றுட்டு போயிட்டே இருக்கோம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க, ட்ரெயின் எடுத்துட்டாங்க பாருங்க. பாக்கல இருங்க, இப்படி ஏறி இருக்கலாம்ல, இதுல இறங்கி இப்படி ஏறி. திருச்செந்தூர் வந்தாச்சு கைஸ், திருச்செந்தூர் வந்தாச்சு கைஸ். ஒரு ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு. வேண்டியதான் கைஸ், எங்க போறோம்னு தெரியல, அதான் பாத்துட்டு இருக்கோம். எக்ஸிட் எங்க இருக்கு? எக்ஸிட் எங்க இருக்குன்னு தெரியலையே. வந்தாச்சு. எக்ஸிட் எங்க இருக்கு? வந்தா இருக்கு எக்ஸிட். நம்ம அப்படியே வந்திருக்கோம், ஏறினது வேஸ்ட். வெல்கம் டு திருச்செந்தூர். திருச்செந்தூர் பத்தி தெரிஞ்சவங்கிட்ட போன் அடிச்சு கேப்பமா, எப்படி திருச்செந்தூர் பத்தி தெரிஞ்சவங்கிட்ட நம்ம கண்டுபிடிப்பா, நீங்களே சொல்லுங்க. திருச்செந்தூர் அங்க சாப்பிடாத எங்க இருக்குன்னு தெரியல, அங்க போய் சாப்பிட்டா பசிக்குது. ஆனா எங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க திருநெல்வேலியில, தூத்துக்குடியில இருந்து வந்து திருநெல்வேலியில படிக்கிறாங்க. திருச்செந்தூர் வந்து எங்க கூட ஒரு பையன் படிக்கிறான். அவன் வந்து காலேஜ் கோயிலுக்கு வாடா சொன்னதுக்கு அவன் வந்து காலேஜ் போயிட்டான். லோக்கல் இருக்கிறதால அவன் ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு அவனுக்கே வந்து வர டைம் அப்பெல்லாம் தெரியாது, அதுவும் தெரியல அவனுக்கு. போயிட்டான், இங்க தண்டா இருக்கு, நான் அப்பமா போய்க்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கடா அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்தாச்சு, முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவேன். நானே சின்ன வயசுல இருந்தே திருச்செந்தூருக்கு ஒரு 4 டைம் தான் மக்களே வந்திருப்பேன். வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது, அவ்வளவு தூரம். நீங்களும் வாழ்நாள்ல எப்பயாவது வந்து சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டு போகணும். 100 ரூபா ஒரு ஆளுக்கு. எத்தனை பேர் போனாலும் 100 ரூபா. 100 தானா? நாங்க 5 பேர் போனோம், 5 பேர். சாப்பிட முடியாத இப்ப சாப்பிட வைத்தோம் பாருங்க. நான் வந்து வெஜ்ஜி, நான் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ். கோயில் போய் எனக்கு குடிக்கதான் முறானால சாப்பிடலாம், தப்பு இல்லை. சரியா? சாமி பார்க்க போறது நான்வெஜ் நல்லா வந்து இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிட்டு 2 கிலோமீட்டர் இருக்கு திருச்செந்தூருக்கு, ட்ரெயின்ல போனோம். திருச்செந்தூர் உள்ள போறா போய் அவ்வளவுதான். இனிமேல் நடந்து உள்ள போனோம். எத்தனை பேர் மட்டும் தெரியல, உள்ள நடந்து போனோம். இங்கிருந்து நடந்து எவ்வளவு தூரம் போனோம்? 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் போனோம். எத்தனையோ பேரு எங்க இருந்தோ நடந்து வராங்க. நம்ம எங்க இருந்தாலும் நடந்து போக ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்றப்ப நடந்து போயிடலாம். உள்ள போயிருக்கோம். கோயிலில் வந்த மக்களே, கோயிலுக்குள்ள வந்தாச்சு. அப்படி எந்த பக்கம் வந்துருக்குங்க. கோயிலுக்கு வந்தாச்சு.
ஸ்கூலுக்கு நம்ம வந்தாச்சு பாருங்க. இப்ப எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுன்னு எதுவும் தெரியும். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இப்ப போய் எங்க குடிக்கிறதுன்னு தெரியல. அதான் போயிட்டு ஃபர்ஸ்ட் போய் கடவுள் போய் குளிக்கணும். எங்க குளிக்கிறது என்னன்னு தெரியல. அப்ப எங்க கேட்டு யாருக்கிட்டே கேட்டு நம்ம போய் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள போவோம். அப்ப நிறைய கடை இருக்கு. சரியான கூட்டமா இருக்கு கோயில்ல. சரியான கூட்டம் கோயில்ல. எங்க சீசன் டைம்ல நிறைய கூட்டமா இருக்குது. இந்த போயிட்டு இருக்கோம். நான் வந்து செப்பல கண்டு வந்து இங்க போட்டு போவேன். போயிட்டு இருக்கோம். காய்ச்சி வந்து கடலை போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிணறு நாடி கிணறு சொன்னாங்க. அந்த கிணறு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி போய் கும்பிடுறாமா. போனா கடலை போயிட்டு இருக்கோம். கூட்டமா நீங்க கூட்டமா இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் மாலை போட்டு வரவங்க இந்த சீசன்ல தான் ஃபுல்லா வருவாங்க போல. கூட்டமா இருக்கு. இதுல கூட்டமா தான். சாமி பார்த்து எத்தனை மணிக்கு உள்ள போறேன்னு வெளியே போறேன்னு தெரியல. போயிட்டு இருக்கோம். உள்ள போயிட்டு இருக்கோம் கடலுக்குள்ளார. ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க கேட்ட உடனே எதுவும் டக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அங்க போய் நான் கடலை போய் அங்க பாக்கலாம். நான் கடற்கரைக்கு வந்துட்டோம். அப்ப போய் நான் குளிக்க போறேன். பாருங்க பாருங்க. ஆனா எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாரு. ஓம் சக்தி பராசக்தி ஐயப்பன் எல்லாம் இருக்காங்க. எல்லாமே இருக்காங்க. அப்ப போய் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கோயிலுக்குள்ள போகணும். எல்லாமே கட்டிட்டாங்க. வந்து நைட் யாரும் ஸ்டே பண்றாங்க ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. இங்க பாருங்க. குளிக்க போறோம். குளிக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். நம்பிக்கையான ஆள் தெரியுது. பேக் வேற இருக்கு. பேக்ல வேற இல்ல பொருளா இருக்கு. வச்சு போட்டு போயிட்டு அது தூக்கிட்டு போயிட்டாங்க. பயமா இருக்கு. தனியா ஒரு இடமா பார்த்து இந்த குளிக்கிறது பிரச்சனை இல்லை. குளிச்சா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மாதிரியா இருக்கும். கோயிலுக்கு வந்தாச்சு. சாமி பார்க்க குளிச்சுட்டா சாமி பார்க்கணும். அங்க போலாம். கண்ணாடி சிக்கல இதான் பேசணும். பரவாயில்ல வந்தாச்சு. உள்ள குளிக்கணும். உள்ளெல்லாம் பாடம் இது பாடம். அட்டையோட போய் குளிப்பா இல்ல கழுத்து போட்டு குளிக்குமா? தப்பே கடைக்கு கூட எதுவும் சாட்சி சுத்திக்க இல்லையா? சாத்தா அண்டர்வேர் இருக்கு. அப்புறம் அதை போட்டு குளிக்கலாம். பேண்டோட போக வேண்டியதான். ஒரு உள்ள போனப்ப உள்ளே கட்டப்பட கூடாது. அது வேற ஆளு. இந்த பிளேஸ் நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்து இந்த இடம் தான் குளிக்க போறோம். குளிக்க போறோம். குளிச்சுட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். பாருங்க. போட்டு விடுமா எல்லாமே. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? நல்லா குளிச்சாச்சு கைஸ். குளிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இருக்குது கைஸ். முடியாது. முடியல. போட உள்ள போட்டு காட்டுவோம் உங்களுக்கு. வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா கடற்கரை குளிச்சாச்சு. இப்போ வந்து நாளைக்கு கிணறு அங்க போய் குளிக்கணுமாம்மா. அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் குளிக்கிறோம். அங்க போய் குளிச்சுட்டு நாங்க போய் கோயிலுக்குள்ள போறோம். பாருங்க. போயிட்டு வந்து காட்டுறோம். போயிட்டு வந்து கிணறு போய் பார்க்கலாம். குளிக்கிற போய் பார்த்துட்டு வரலாம். நாளைக்கு கிணறுக்குள்ள வந்தாச்சு. இப்பதான் உள்ள குளிக்க போயிட்டு இருக்கோம். நாளைக்கு கிணறு இப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்தாச்சு. குளிச்சாச்சு. குளிச்சுட்டு போட்டோ சுட்டலாம் வந்தாச்சு. இனிமே கோயிலுக்கு போய் நிக்கணும். முன்னாடி கூட நல்லா தெரியும் நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற அந்த வசனம் வந்தாச்சு. உள்ள நீ போய் குளிச்சுட்டு குளிச்சாச்சு.
பாருங்க நல்லா இருக்கா? வேட்டி கட்டிட்டான் பையன். சரி போய் கியூ அதிகமா இருக்குது, லைன் அதிகமா இருக்குது. பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்குது. எப்படியா இருந்தாலும் சாமியை பார்த்து இப்போ பாத்தீங்கன்னா கியூல போயிட்டு இருக்கோம். பட்டையை நாடு போட்டு அடிச்சிட்டேன். பாருங்க பட்டை நல்லா இருக்குதா? பாத்தீங்கன்னா சாமி பார்க்க கியூல போயிட்டு இருக்கோம். போயிட்டு இதே நடக்குது பாருங்க. அங்க பாருங்க. குருவி பாருங்க ஓடுது. இப்போ பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கு, பாக்குறீங்களா? கூட்டமா இருக்கு. மணி பாத்தீங்கன்னா இது 3:15 நின்று இருக்கோம். பாருங்க எவ்வளவு நேரம் போய் பாக்குறது சாமி. இப்போ சாமி பார்த்தாச்சு. சாமி கோவிலுள்ள போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். இல்லைன்னா லாக் கொடுத்துருவோம் கண்டிப்பா. வந்து சாமி பார்த்தாச்சு. இப்போ வந்து கிளம்புறோம். 6:15 ட்ரெயின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6:15 இருக்கு ட்ரெயின். 6:15 ட்ரெயின் இருக்குது. போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு போயிட்டு இருக்கோம். சாப்பிட போறாங்க கைஸ். திரும்ப சாமியில பார்த்தாச்சு. இப்போ வந்து அன்னதானத்துக்கு சாப்பிட போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்க அன்னதானம் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. கோயில இருந்து லேட் ஆயிடுச்சு. ட்ரெயின் லேட் ஆகுதுனால நாங்க கிளம்பிட்டோம். ஜாங்கத்தோட முடிக்கிறோம் நண்பர்களே. வேக முடியல, ஜங்ஷன் போறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஆனா அன்னதானம் சிறப்பா இருந்துச்சு. யார் கோயிலுக்கு போனா அன்னதானத்தை மிஸ் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிட்டு வாங்க. சூப்பரா இருக்குது அன்னதானம். சாப்பிட்டு நல்லா வாங்க. இப்போ வந்து நாங்க நடந்து 6:20க்கு ஜங்ஷன் போனோம். ட்ரெயினுக்கு அதனால கிளம்பியாச்சு. சொன்னீங்க 10:30 இந்த கோயிலுக்கு வராங்க. ஏண்டா நிறைய பேர் மாலை போட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. ஆமா, இதெல்லாம் வந்து அந்த பாவ புண்ணியம் எல்லாம் போக வந்துடுவாங்கல்ல. ஆமா, அது இங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இங்கோட தலை முழுவிட்டு நான் போறேன், புதிய மனுஷனா போறேன் அப்படின்னு உனத்தோட நான் தலை முழுவுறேன் அப்படின்னுவாங்கல்ல. இங்க வந்துதான் அணியின உனத்தோட நான் தலை முழுவுறேன் முழுவாங்க. நிறைய கட்டதும் எல்லாம் இங்க வந்து முடிச்சு வந்து நாங்க கிளம்பி ஜங்ஷன் போலாம். டைம் ஆச்சு. ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. டைம் ஆயிடுச்சு. பஸ் இருக்கு இருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல தான் போவோம். ஏன்னா ட்ரெயின்ல பஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா பஸ் இருக்கும். ஆனா ட்ரெயின்ல தான் போவோம். நல்லா இருக்கு. 6:20க்கு ட்ரெயின். 6:20 6:20 6:20 6:15 நாட்டம் வந்தது. திருச்செந்தூர் ஜங்ஷன் வந்தாச்சு. ட்ரெயினுக்கு வந்தாச்சு. சீட்டு எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குது. உட்காந்தாச்சு. பேசஞ்சர் ட்ரெயின் தான், அதனால ஃப்ரீயா தான். திருச்செந்தூர் போயிட்டு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி. திருச்செந்தூர் பத்தி சொல்றாங்க. சரி காய்ஸ், இப்போ வந்து இதுல உட்காந்தாச்சு. பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து இப்ப நாங்க திருநெல்வேலி போறோம். திருநெல்வேலி போயிட்டு அங்க வந்து நாங்க ஜங்ஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறோம்.
யாரும் டிக்கெட் எடுக்கவே இல்லை. இப்போ என்னன்னா இங்கே வந்து அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்காமையே போகிறோம். செக்கர் இல்லை, யாரும் இல்லை. செக் பண்ணுவாங்கன்னு தெரியல, நாங்கள் பார்க்குறோம். செக்கிங் வரணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். செக் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம கையில எதுவும் இல்லை. இவருதான் பார்த்து அப்படின்னா செக்கர் போகிறாரு. ஏய் அவரு ட்ரெயின் ஓட்டுறவரா? ட்ரெயின் ஓட்டுவதா? சரி சரி பார்க்கலாம். செக்கிங் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். போயிட்டு திருநெல்வேலி போய் இந்த செக் பண்ணுவாங்க, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க.